12th ஸ்டாண்டர்டு சிறப்பு தமிழில் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒரு செய்யுளுடைய பாவின் உறுப்புகள் மொத்தம் 34 அப்படின்னு வரையறை செய்துள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு செய்யுளுடைய பாவினோட உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா 34 அப்படின்ட்டு வரையறை பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா அடிகளின் அளவு, அடிவரையறை, உண்டாக்கப்படும் ஒளி அளவு போன்றவற்றையும் விரிவாக பேசுகின்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கீழே கூட ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகள் 34. அந்த 34 என்னென்னங்கிறது சொல்லியிருப்பாங்க. மாத்திரை, எழுத்து, அசை, சீர், அடி, யாப்பு அப்படின்ட்டு இது 34 நம்ம வந்து பொருந்தாத வெட்டில் கேட்பாங்களாங்கிறது தெரியாது. பட் அந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தாக நம்ம போக வேணாம். ஓகேங்களா? ஆனால் என்னென்னா இது சொன்னது எதுன்னு பார்த்தோன்னா எந்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு நாளைக்கு 3 காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ 4 காஃபி குடிக்கிறேன் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. காலையில், மதியம், ஈவினிங் குடிச்சிட்டு இருந்தது, இப்போ நைட்டு சேர்த்து குடிக்கிறதுனால 4 காப்பி. அப்போ காப்பி தொல்காப்பியம் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. 3 4 34. ஓகேங்களா?